பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறாததற்கு காங்கிரஸ் தலைமையிலான முந்தைய மத்திய அரசே காரணம் என குற்றம் சாட்டிய முதலமைச்சர் ஜல்லிக்கட்டு போட்டி மீண்டும் நடைபெற நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். மத்திய அரசை நாங்கள் தொடர்ந்து வற்புறுத்தியதன் காரணமாகத்தான் 7/1/2016 அன்று மத்திய அரசு ஒரு அறிவிக்கையை வெளியிட்டது. அந்த அறிவிக்கை ஜல்லிக்கட்டுக்கு வகை செய்தாலும் காளைகள் காட்சி விலங்குகள் பட்டியலில் தொடர்ந்து உள்ளன. உச்சநீதிமன்றம் இந்த அறிவிக்கைக்கு தடை விதித்துள்ளது. உச்சநீதிமன்றம் மூலம் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான உரிமையை நாங்கள் பெற்றுத் தருவோம் என்பதை நான் உறுதிப்பட இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.